கொண்ட அலி மணிக் ஃபனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. யார் அவர், அவர் என்ன சாதித்தார், அவருக்கு ஏன் பத்மஸ்ரீ வழங்கப்பட்டது என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். கேரள மாநிலம் கோழிக்கூடுவில் உள்ள ஓலவண்ணாவில் தனது மனைவியுடன் வசித்து வரும் அலி மணிக் ஃபனுக்கு பூர்வீகம் லட்சத்தீவில் உள்ள மினிகோய். கேரளாவில் 10ஆம் வகுப்பு வரை படித்த அலியால் அதன் பின்னர் படிப்பை தொடர முடியவில்லை. அதனால் அவர் மீண்டும் தனது சொந்த ஊருக்கே திரும்பினார். அங்கு சென்ற அவருக்கு மீன்கள் மீது தீரா காதல் ஏற்பட அந்த காதல் அவரை மீன்கள் பற்றிய படிப்பை படிக்க உந்தி தள்ளியது. விளைவு, மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தில் மீன்கள் பற்றிய ஆராய்ச்சி பணியில் அவர் பணியமர்த்தப்பட்டார். ஆராய்ச்சி பணியில் அவர் ஒரு அரிய வகை மீனை கண்டறிந்ததால் அந்த மீனுக்கு அபு டெஃப்டப் மணிக்ஃபானி என பெயர் வைக்கப்பட்டது. பிரெஞ்சு, ஜெர்மன், ஆங்கிலம் என 14 மொழிகளில் பேசவும் எழுதவும் தெரிந்த அலியை 1981ஆம் ஆண்டு ஓமன் நாட்டுக்கு கப்பல் செய்வதற்காக ஐரிஷ் வெயோஜர் டிம் சிர்வன் அழைப்பு விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று அவரும் அவரது குழுவும் இணைந்து 27 மீட்டர் நீளமுள்ள கப்பலை உலோகங்களை பயன்படுத்தாமல் மரக்கட்டைகளையும் தேங்காய் நார்களையும் பயன்படுத்தி தயாரித்தது. அந்த கப்பலுக்கு சோகர் என பெயர் வைக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த நகரம் சோகர் என அழைக்கப்பட்டது. அந்த கப்பலில் டிம் சிர்வனும் அவரது குழுவும் ஓமனிலிருந்து 900 கிலோமீட்டர் பயணித்து சீனா சென்றடைந்தனர். தற்போது அந்த கப்பல் ஓமன் நாட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அலி கூறும்போது, அந்த காலகட்டத்தில் கப்பல் செய்ய உலோகங்கள் பயன்படுத்தப்படாத நிலையில் தாங்கள் மரங்களையும் தேங்காய் நாரையும் கொண்டு அந்த கப்பலை வடிவமைத்தோம் என்றும், ஓமனிலிருந்து சீனா வரை சென்ற அந்த கப்பல் தற்போது ஓமன் நாட்டு அருங்காட்சியகத்தில் உள்ளது என்றும் கூறினார். இவை தவிர லூனார் காலண்டரை வடிவமைத்தல், நீண்ட தூர பைக் ரைடு உள்ளிட்டவற்றிலும் அலிக்கு ஆர்வம் அதிகம். தனது பைக்கில் ரோலார் மோட்டரை புகுத்தி டெல்லி முழுவதும் பயணம் செய்திருக்கிறார். விவசாயத்திலும் ஆர்வம் கொண்ட அலி திருநெல்வேலியில் 15 ஏக்கர் தரிசு நிலத்தில் உள்நாட்டு சாகுபடி முறைகளை புகுத்தி அதனை பசுமையான நிலமாக மாற்றியிருக்கிறார். இவை தவிர பாரம்பரிய பொருட்களை பயன்படுத்தி குடியிருப்பு வளாகங்களையும் உருவாக்கியிருக்கிறார். சிந்துபாத் கதாபாத்திரத்தின் தோற்றமும் இவரின் தோற்றத்தை கொண்டு வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.